அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 40 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒருத்தவங்கள நேரடியாக வந்து நான் அளவு எடுத்து வந்து வச்சுருக்கேன். இவங்களோட அளவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மார்பு சுற்றளவும் இடுப்போட சுற்றளவும் ஒரே அளவு. அதாவது மார்பு சுற்றளவும் வந்து 37 இன்ச்சு, இடுப்போட சுற்றளவும் வந்து 37 இன்ச்சு. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இருக்கும். அதாவது மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு வந்து கம்மியாக தான் வந்து இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு சிலருக்கு ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் உள்ளவங்களும் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இவங்களோட மார்பு சுற்றளவு வந்து 37 இன்ச்சு, நடுமார்பு சுற்றளவு வந்து 40 இன்ச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து நான் அந்த 37ங்கிறது எடுக்காமல் இந்த 40, அதாவது நடுமார்பு சுற்றளவு 40 இன்ச்சு வருது இல்லைங்களா, அந்த அளவு தான் வச்சு இப்போ நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறேன். இது வந்து 40 இன்ச்சு சைஸ் உள்ளவங்களும் இதே கட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான அளவுகள் ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். அவங்கக்கிட்ட நான் நேரடியாக என்னென்ன அளவுகள் நான் வந்து எடுத்தேன் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லென்த்து, அதாவது ப்ளவுஸுக்கு லென்த்து, பேக்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. அதே மாதிரி ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச்சு. மொத்த ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு. செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு வந்து 37 அப்படிங்கிறது நமக்கு அக்குளுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு கீழே நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவு வந்து 37 இன்ச்சு. அதே இது நடுமார்பு சுற்றளவு வந்து 40 இன்ச்சு. அப்போ நமக்கு 37 வச்சோன்னா சரியாக வராது. அதனால் நான் 40 இன்ச் வந்து வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறோம். அதே மாதிரி இடுப்புடைய சுற்றளவு வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் 37 இன்ச்சு தான். அதே மாதிரி ஆம்ஹோலுடைய சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 17 இன்ச்சு. சரிங்களா, ஆம்ஹோலுடைய சுற்றளவு வந்து 17 இன்ச்சு. அதே மாதிரி ஸ்லீவோட லென்த்து, கையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. கையோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. அதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து அவங்கக்கிட்ட நான் நேரடியாக எடுத்த அளவுகள். இதை தவிர வேறு எந்த அளவும் நான் வந்து எடுக்கலை. இப்போ இந்த அளவை வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக இப்போ 40 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், பேக்கோட உயரத்துக்கு 40 வந்து 4ஆக டிவைட் பண்ணி அது கூட 4 இன்ச் வந்து நம்ம சேர்ப்போம். அப்படி பண்ணும்போது இப்போ 40ங்கிறப்ப நமக்கு 10 இன்ச் வந்து வரும். அது கூட 4 இன்ச்சு சேர்க்கும்போது நமக்கு 14 இன்ச்சு வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 15 இன்ச் வந்து கேட்டிருக்கிறாங்க. நல்லா இறக்கமாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்து அளவு வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, 14 வச்சாலும் சரியாக தான் இருக்கும். அவங்க நல்லாவே ஹைட்டாக இருப்பாங்க. எனக்கு நல்ல இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால லென்த் வந்து நான் 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் என்னென்ன அளவுகள் நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஷோல்டர், இப்போ 40 சைஸ் உள்ளவங்களுக்கு நாங்கள் நார்மலாக ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 16லேருந்து 17 இன்ச் வரைக்கும் இருக்கும். மொத்த ஷோல்டரோட அளவு ஒரு கையிலேருந்து இன்னொரு கை சைடு வரைக்கும் நம்ம எடுக்கும்போது 16 அல்லது 17 வரைக்கும் இருக்கும். 40 இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால். ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 15 இன்ச்சு அப்படி தான் இருக்குது. அப்போ நார்மலாக 40 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம 6.5 இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்து எடுப்போம். இவங்களுக்கு அந்த 6.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஷோல்டர் வந்து சரியாக உட்காராது, கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். அப்போ இவங்களுக்கு அந்த 6.5 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக வந்து எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுகள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது என்னென்ன அளவுகள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கட்டிங்கில் வந்து பார்க்கலாம். இப்போ முக்கியமாக ஷோல்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், மார்பு சுற்றளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி உயரம் வந்து இவங்களுக்கு 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆம்ஹோலுடைய சுற்றளவு வந்து 17 இன்ச்சு இருக்குது. நம்ம இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வரையும் போது கரெக்டாக அதில் பாதி 8.5 இன்ச்சு வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து மடிச்சு தப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கீழே 1.5 இன்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லைன் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ கீழே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்ததை நம்ம வந்து அப்படியே ஒரு லைன் போட்டு எடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து மார்க் பண்ணும். ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 15 இன்ச்சு உயரம் நம்ம கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுட்டோம். அப்போ மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதை விட்டுட்டு அதுக்கு மேலே 15.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
அதே இதை கொஞ்சம் தள்ளியும் ஆப்போசிட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 15.5 இன்ச்சு மார்க் பண்ண 2 பகுதியையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிட்டுலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு மட்டும் நான் எடுக்கிறேன். நார்மலாக 40 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நம்ம 1/2 இன்ச்சு எடுப்போம். நான் வந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 6 இன்ச்சு வந்து எடுக்கிறேன். அதே மாதிரி கழுத்தோட வெட்டுப்பாகம் வந்து 2.75, ஷோல்டருக்கு வந்து 3.25 இன்ச்சும் நான் வந்து எடுத்திருக்கேன். பாதி பாதி பிரிச்சுட்டு அதில் 1/4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணி 2.75 இன்ச்சு வந்து கழுத்துடைய வெட்டுப்பாகமாக நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து கழுத்தோட உயரம் வந்து பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து நம்ம கழுத்தோட உயரம் வந்து 5 இன்ச்சு மைனஸ் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா? இப்போ இதில் பேக் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப 5க்கு பதிலாக 6 இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். கூட கொஞ்சம் நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். 6.5 இன்ச்சு அது கூட ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 6.25 இன்ச்சு நான் கீழேருந்து வந்து மார்க் பண்ணுறேன். மேலேருந்து அப்போ பார்த்தோன்னா நமக்கு 8.5 இன்ச்சு அளவுக்கு நமக்கு கழுத்தோட உயரம் வந்து நமக்கு வரும். மேலேருந்து 8.5 ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 8.25 இன்ச்சு, கீழேருந்து 6.5 + 1/4 இன்ச்சு 6.25 இன்ச்சுக்கு நான் வந்து கழுத்து வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம 14 இன்ச்சுங்கிறப்போ 9 வைப்போம். இதில் வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக நெக் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அவங்க 1/2 இன்ச்சு கம்மியாக கேட்டதுனால இப்போ நான் 1/2 இன்ச்சு வந்து உயரம் வந்து நான் கம்மியாக வச்சுருக்கோம். அவ்வளோதான். கீழே வந்து 1 இன்ச்சு நம்ம பேக்கோட உயரம் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதுலேயும் முதுகு பக்கத்தில் அந்த 1 இன்ச்சு வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்து ஆம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. அது நம்ம எப்பயும் வைக்கிறது தான். 6 இன்ச்சு வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். மார்பு சுற்றுல மார்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தள்ளியும் அதே 6 அப்படிங்கிறத மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்து மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடுமார்பு சுற்றளவு 40ங்கிறப்ப நம்ம அந்த 40ங்கிறத எடுத்துக்கலாம். அதை 4 பிரிக்கும்போது நமக்கு 10 இன்ச்சு வரும். அது கூட 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 11.5 இன்ச்சு வந்து நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 37 இன்ச்சு. அந்த 37 வந்து நம்ம பேக்கில் வந்து 9.5 பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 9.9ன்னு சொல்லி பிரிச்சுருக்கோம். அந்த 9.5 இன்ச்சு கூட 2 இன்ச்சு சேர்த்து 11.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்பு சுற்றுலா மார்க் பண்ணதும் இடுப்பு சுற்றுலா மார்க் பண்ணதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இடுப்பு சுற்றுலாவில் வந்து சைடு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டு அங்கனையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போடுறேன். அடுத்து ஆம்ஹோலோட ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக நம்ம கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரவுண்டுக்கு வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டு வந்து நம்ம அளந்து வந்து பார்க்கலாம். அப்படியே மேலேருந்து நீங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக அளந்து விட்டு வரும்போது நமக்கு 8.5 இன்ச்சு அப்படிங்கிறது சரியாக இருக்குது. 8.5 விட ஒரு பாயிண்ட் வந்து கூட இருக்குது. பரவாயில்லை, நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம். அப்போ நமக்கு 8.5 இன்ச்சு வந்து தேவை. அதை விட ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம இதில் எந்த ஆல்ட்ரும் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து கை வந்து கட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேக்கும் கையும் வந்து கட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது, பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் வந்து எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம கை வந்து மார்க் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு ஏற்கனவே 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கு. அதை திரும்பி 4ஆக வந்து நம்ம ஃபோல்டு பண்ணலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் வந்து இருக்கிற பிசுரெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கீழே பிசுரை வந்து கட் பண்ணிட்டோம். கை வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம எப்பயும் போல் 1.25 இன்ச்சு அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இந்த 1.25 இன்ச்சில் 1/4 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக பிசுரெல்லாம் தெரியாமல் மடித்து தைச்சிடணும். அதுக்கப்புறம் இருக்கிற 1 இன்ச்சை வந்து நம்ம பட்டிக்கு மடித்து தைச்சிடலாம். அடுத்து கையோடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கையோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. நம்ம இதில் வந்து 4ஆக போட்டிருக்கிறதுனால நம்ம அதில் பாதி வந்து எடுத்துக்கலாம். அப்போது 12ல் பாதி வந்து 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சு கூட நம்ம 1.5 இன்ச்சு வந்து நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக நம்ம மார்க் பண்ணணும். அதை வந்து சாய்வாக இந்த மாதிரி நான்
வரைஞ்சிருக்கேன். அடுத்து உயரம் கையோட உயரம் வந்து 7.5 இன்ச்சு, அது கூட 1/2 இன்ச் வந்து சேர்த்து 8 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கை ஜாயின் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச் வந்து நமக்கு உள்ளே போயிடும். அப்போ நமக்கு ரெடி அளவு 7.5 கூட 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்க்கணும். அதே 8 இன்ச்சுங்கிறத நம்ம ஆப்போசிட்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், 3 இன்ச் அப்படிங்கிறது ஆம்ஹோல் வரைகிறதுக்காக எடுப்போம். இப்போ இதில் வந்து வரைஞ்சி நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு வரைஞ்சி வந்து பார்க்கணும். அப்படி சரியாக இல்லை அப்படின்னா எப்படியெல்லாம் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ சைட்லேருந்து மேலேருந்து 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து இந்த 3 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பத்தாது. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பத்தாது. நீங்கள் வந்து மார்பு சுற்றுல வந்து 12ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். அந்த ஆன்சரை வந்து நீங்கள் இந்த உயரத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக வந்து இருக்கும். நம்ம நார்மலாக 3ங்கிறது ஓகே தான். அது வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இவங்களுக்கு வந்து சரியாக வராது. இதுக்கு நான் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த 3 இன்ச்சு வச்சு நான் வந்து கை வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். நமக்கு கையோட ஆம்ஹோல் ரவுண்டு வந்து சரியாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படி வரல அப்படின்னா நம்ம அடுத்து என்ன ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ எப்பயும் போல் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கையோட சுற்றளவு வந்து 6 இன்ச்சு. அப்போது ஆம்ஹோல் வரைகிறதுக்காக சைட்லேருந்து 7 இன்ச்சும் மேலேருந்து 3 இன்ச்சும் ஜாயின் பண்ணி நான் நார்மலாக கை வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த சுற்றளவு வந்து நம்ம அளந்து பார்க்கணும். இப்போ இந்த சுற்றளவு வந்து நீங்கள் அளந்து பார்க்கும்போது 7.5 இன்ச்சு தான் வந்து இருக்குது. ஆனால் நமக்கு 8.5 இன்ச்சு வந்து நமக்கு வேணும். அப்போது இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு பேக்கோட மேட்ச் ஆகாது. அப்போ நம்ம இந்த சுற்றளவு வந்து அதிகப்படுத்தணும். இப்போ நான் மேலே இருந்து 3க்கு பதிலாக 3.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த 3.5 இன்ச்சை வச்சுட்டு அதே இது சைட்லேருந்து நான் 7 இன்ச்சு வந்து நான் எடுக்கிறேன். இப்போ இந்த 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து நம்ம எப்பயும் போல் கை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அப்படி இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டிங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். இப்போ இதில் வந்து எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.25 அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து 2 மார்க்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாது. நான் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ 2ஆவதாக மார்க் பண்ண பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலேருந்து 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அளந்து வந்து பார்க்கலாம். பேக் சைடு போட்டு அளக்கலாம். சைடில் இருந்து நம்ம 7 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேருந்து 1.25 இன்ச்சு வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டோம் இல்லைங்களா, அதையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ அந்த பக்கம் வந்து 2 தடவை மார்க் பண்ணதுனால கொஞ்சம் கசகசான்னு இருக்குங்கிறதுனால நான் பேக் சைடு வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கையோட சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். சைடில் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு இருக்குது. இப்போ கார்னரில் இருந்து நம்ம மேலேருந்து வந்து இப்போ 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ 8 இன்ச்சு. இப்போ கீழேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 3.5 இன்ச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக வந்து தெரியும். இப்போ மேலேருந்து 3.5 இன்ச்சும் சைட்லேருந்து 7 இன்ச்சும் நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து நம்ம இப்போ அந்த ஆம்ஹோலுடைய ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். சுற்றளவை அப்படியே அளந்து வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வந்து இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணும், 8.5 இன்ச்சு வந்து வேணும்.
சரியாக பாருங்கள் 8 இன்ச் வந்து இருக்குது. நம்ம இந்த இடத்துல 7 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல 7.5 இன்ச் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போது 8.5 இன்ச் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/2 இன்ச் வந்து மேலேருந்து 3 இன்ச்சுக்கு பதிலாக 3.5 இன்ச் எடுத்து, சைட்லேருந்து 7 இன்ச்சுக்கு பதிலாக 7.5 இன்ச் வந்து எடுத்து மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஆம்ஹோலுடைய சுற்றளவு 8.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சரியாக வந்து இருக்குது. இப்போது இந்த வந்து நம்ம பேக் கூட வச்சு நம்ம அளந்து வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பேக்கில் நீங்கள் இந்த மாதிரி கிராஸில் வந்து நீங்கள் வச்சு பார்த்தோம் அதே அளவை வந்து நீங்கள் இங்கே கைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் எப்படி அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முந்தின வீடியோக்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணதை அப்படியே இதில் வச்சு நான் அளந்து வந்து பார்க்குறேன். அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் அளக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற நாச்சு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அப்போது மேலேருந்து 3.5 இன்ச்சும் சைட்லேருந்து 7.5 இன்ச்சும் நம்ம வச்சு மார்க் பண்ணும்போது ஆம்ஹோலுடைய சுற்றளவு நமக்கு 8.5 இன்ச் அப்படிங்கிறது சரியாக வந்து இருக்குது. அப்போது இந்த ப்ளவுஸுக்கு இப்படி தான் நம்ம வந்து கை வந்து கட் பண்ணணும். என்னென்ன அளவுகள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேக்கு வந்து நம்ம 14க்கு பதிலாக 15 இன்ச் எடுத்திருக்கோம். ஷோல்டர் வந்து 6.5க்கு பதிலாக 6 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். கை வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து மார்க் பண்ணக்கூடிய அந்த ஆம்ஹோலுக்கு மார்க் பண்ணக்கூடிய 3 இன்ச் அப்படிங்கிறத நம்ம 3.5 இன்ச்சாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் நம்ம சில ப்ளவுஸுகளுக்கு மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.